கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை உபாகமம் அதிகாரம் 28 வசனம் 14. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வாலாக்காமல் நம்மை தலையாக்குவார். உபாகமம் 28:14 இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவா என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்மை உண்டு பண்ணின தேவன் நாம் கை கொள்ளும்படியாக கட்டளைகளை தந்துள்ளார். நம்முடைய வீட்டிலே நாம் பிள்ளைகளை வளர்க்கின்றோம். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் உலகத்தார் சொற்படி நடப்பார்களானால் நமக்கு எவ்வளவு வேதனை காணப்படும். அது நிமித்தமாக கவலை உள்ளவர்களாக காணப்படுவோம் அல்லவா? உலகத்துக்குரிய நம்முடைய பிள்ளைகளே நம்முடைய சொல் கேட்கவில்லை என்றால் நாம் வருத்தப்படும் போது நம்மை உண்டு பண்ணின நம் கர்த்தர் நமக்காக இரத்தம் சிந்தி தம்முடைய ஜீவனை நமக்காக தந்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தியுள்ளார். நாம் அவரை விட்டு வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் உலகத்தாருடைய சொற்படி நாம் நடப்போமானால் அவருக்கு எவ்வளவு வருத்தமாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் அவருடைய சொற்படி நடப்போமானால், அவர் வார்த்தைகளை கைக்கொண்டு நாம் நடப்போமானால் கர்த்தர் நம்மை வாலாக்காமல் நம்மை தலையாக்குவார். நாம் கீழாகாமல் நாம் மேலாவோம். ஏனெனில் அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்மை ஜீவனுக்கேதுவாக நடத்துகிற வார்த்தைகளாய் காணப்படுகிறது. அவைகளை நாம் கைக்கொள்வது நிமித்தமாக நம்மிலே அன்பு பெருகுகிறது. நாம் பிறரை நேசித்து பிறருக்கு இரக்கமுள்ளவர்களாய் கர்த்தரால் உண்டு பண்ணின ஒருவரையும் நாம் அற்பமாக எண்ணாமல் அன்புள்ளவர்களாக நாம் செயல்பட முடியும். ஆகவே நம்மை குறித்து கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை நாம் வாழ்வோமானால் நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமுள்ளதாய் காணப்படும். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் போதித்து நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வும் சமாதானமுள்ளதாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு உம்முடைய சொற்படி நடக்க, உம்முடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். அன்புள்ளவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி வாழ எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.